திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விடியா திமுக நிர்வாகிகளிடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது. காங்கேயம் அருகே உள்ள வீராணம்பாளையம் ஊராட்சியில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பேபி என்ற உமாநாயகி விடியா திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் திமுக நிர்வாகி வடிவேல் என்பவருக்கும் திமுக ஊராட்சி தலைவர் உமாநாயகி என்பவருக்கும் இடையே முன் விரோதம் இருந்துள்ளது. ஊராட்சி சார்பாக மகளிர் குழுக்களுக்கு வழங்கப்படும் டிராக்டர்களை வீராணம்பாளையம் ஊராட்சி தலைவர் உமாநாயகி தனது சொந்த பணிக்கு பயன்படுத்துவதாக திமுக நிர்வாகி வடிவேல் குற்றம் சாட்டி இணையத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த விடியா திமுகவின் நிர்வாகி நந்தகுமாரும் வடிவேலும் பேசிய செல்போன் பதிவு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா பக்கம் போடணும். போடுறது உரிமை இல்லையா? போடலாம் தப்பில்லாத மொத்தமா ஒட்டுமொத்த கட்சிக்காரரும் சேர்ந்துல கெட்ட பேரு 2-3 பேர் எனக்கு கூட்டு கேட்டாங்க. அது என்னன்னு தெரியலீங்களா மேடம், மச்சாண்ட பேசிட்டு கூப்பிடுற அப்படின்னு. அது ஏன் கொஞ்சம் பேஸ்புக்ல எல்லாம் போட்டுட்டாங்க. ஆமா, அப்படித்தானே போடணும். அப்புறம் நாம தப்பப்போ உண்மைதானே போட்டோம். அது கரெக்டு தானுங்க. கோவை மாவட்டம் ஜிஎம் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்பதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். கோவையில் 84வது வார்டு ஜிஎம் நகர் பகுதியில் சாலை வசதி, சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்த பகுதி பெண்கள் 84வது வார்டு விடியா திமுகவின் கூட்டணி கட்சி கவுன்சிலர் அலிமா பேகத்திடம் முறையிடச் சென்றபோது வீட்டில் அவர் இல்லாததால் அவரது வீட்டின் முன்பு அப்பகுதி பெண்கள் காத்திருந்தனர். மேலும் கவுன்சிலரின் ஆதரவாளர்களுக்கும் அப்பகுதி பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விடியா திமுக அரசு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 53,098 அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் பெய்யும் கனமழை காரணமாக கபினி, KRS அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 53,098 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 61.31 அடியாகவும் நீர் இருப்பு 25.67 TMCயாகவும் உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பயணிகளின் வசதிக்காக சாலையின் இருபுறமும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நிழற்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிழற்கூடங்களின் பின்புறம் 20 அடி பள்ளங்கள் உள்ளன. இந்த நிலையில் இந்த பள்ளங்களில் மண் சரிந்து வருவதால் நிழற்குடைகளின் தரைப்பகுதி பெயர்ந்து விரிசல் விட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கோயில் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. முதுகுளத்தூர் அருகே உள்ள பழங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ வேம்பாருடைய ஐயனார் மற்றும் ஸ்ரீ வாழந்தாளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் ஆனி மாத பொங்கல் விழா மற்றும் பூத்தட்டு திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 17 காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் வணிகர்களும் பொதுமக்களும் பெரிதும் அவதியுற்றனர். திருவையாறு சுற்றிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை மட்டுமல்லாமல் அதையும் கடந்து மின்தடை நிலவியது. இதனால் திருவையாறு, கண்டியூர், திருப்பூந்துருத்தி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வணிகர்கள், வயதானவர்கள், கைக்குழந்தைகள் வைத்திருப்போர் என பலரும் அவதிக்காலானார்கள். விடிய ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய செயல்பாடு இது என பகுதியைச் சேர்ந்த பலரும் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள நடுநாலு மூலை கிணறு பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் காயாமொழி குளத்தில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 சிறுவர்களும் தவறி குளத்தில் விழுந்து மூழ்கியுள்ளனர். இதையடுத்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்றவர்கள் 2 சிறுவர்களையும் காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் மற்றொரு சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மின்சாரம் தாக்கி மின் ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த சின்னத்துரை என்பவர் வயர்மேனாக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் வாழப்பாடி 7வது வார்டு பகுதியில் உள்ள மின்மாற்றியில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சின்னத்துரை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.